பொதுவாகவே நம் அனைவருக்குமே ராமரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி நன்கு தெரிந்திருக்கும். அதாவது நம் அனைவருமே ராமாயணம் பற்றிய வரலாற்று புத்தகத்திலும் நாடகத்திலும் பார்த்து தெரிந்து கொண்டிருப்போம். ஆனால் பலருக்கும் ராம் நவமி என்றால் என்ன, அது ஏன் கொண்டாடப்படுகிறது என்ற காரணம் தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. அதனால் இந்த பதிவின் வாயிலாக ராம் நவமியில் வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம். சரி, வாங்க பார்ப்போம். பொதுவாக ராமாயண கதை நம் அனைவருக்குமே தெரியும். இந்து மதமான சைத்ராவில் சுக்லபட்சத்தின் வளர்பிறை 9ஆம் நாளில் ராம் நவமி கொண்டாடப்படுகிறது. இந்து புராணங்களின்படி விஷ்ணு அயோத்தியில் தசரதன் மற்றும் ராணி கௌசல்யா ஆகியோரின் பிறப்பு மூலமாக ராமனாக பூமிக்கு அவதரித்தார். விஷ்ணு ராமாயணத்தில் ராவணன் என்ற அரக்கனை ஒழிப்பதற்காக ராமனாக அவதாரம் எடுத்தார் என்று நம் அனைவருக்குமே தெரியும். அப்படி விஷ்ணுவின் 7வது அவதாரமாக கருதப்படும் ராமனின் பிறந்த நாளாக கொண்டாடப்படும் ஒரு இந்து பண்டிகை தான் இந்த ராம் நவமி. அதாவது ராமரின் பிறந்த நாளைத்தான் நாம் ராமநவமியாக கொண்டாடி வருகிறோம். இந்த ராமநவமியானது சுக்லபட்ச அல்லது வளர்பிறையில் இந்து சந்திர ஆண்டின் சித்திரை மாதத்தில் 9ஆம் நாள் வரும் நவமியில் கொண்டாடப்படுகிறது. அதனால் இது சித்திரை மாத சுக்லபட்ச நவமி என்றும் அழைக்கப்படுகிறது. மேலும் தென்னிந்தியாவில் இந்த ராமநவமி நாளானது ராமனின் சீதை ஆகியோரின் திருமண நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. ராமநவமி என்று ராமரின் பக்தர்கள் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் கோயில்களிலும் வீடுகளிலும் தெய்வத்திற்கு பூஜை செய்து வழிபடுகிறார்கள். அவர்கள் தெய்வத்திற்கு பூக்கள், பழங்கள் மற்றும் இனிப்புகளை சமர்ப்பித்து ராமரை புகழ்ந்து மந்திரங்கள் மற்றும் பாடல்களை உச்சரித்து வழிபடுகிறார்கள். அதுபோல பல இடங்களில் பல பக்தர்கள் பகவான் ராமருக்கு ஒரு நாள் விரதமும் இருந்து ராமரை வழிபடுகிறார்கள். சிலர் சில உணவுகளை தவிர்த்து ஒரு பகுதியில் விரதங்களை கடைப்பிடிக்கிறார்கள். மற்றவர்கள் முழு விரதத்தையும் கடைப்பிடிக்கிறார்கள். இந்தியாவில் சில பகுதிகளில் இந்த நாளில் வண்ணமயமான ஊர்வலங்கள் மற்றும் பேரணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன. பக்தர்கள் அழகாக அலங்கரிக்கப்பட்ட தேர்களில் ராமரின் சிலைகள் மற்றும் படங்களை வைத்து வீதிகளிலும் ஊர்வலங்கள் வருகின்றார்கள். மேலும் பஜனைகள் மற்றும் பக்தி பாடல்கள் பாடி அவருடைய நாமத்தை உச்சரித்து வருகிறார்கள். ராம் நவமி என்பது வசதியற்றவர்களுக்கு உதவுவதற்காகவும் உதவி செய்வதற்கும் ஒரு நாளாக இருக்கிறது. அதனால் பல பக்தர்கள் தொண்டுகளில் ஈடுபட்டு ஏழை எளியோருக்கு நன்கொடையும் செய்து வருகிறார்கள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ரெட் டேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.